ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பயன்படக்கூடிய பெஸ்ட்டான ட்ரிக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் செல்லர் பயப்படக்கூடிய ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்கிற விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஆப்ஷன் ப்ரீமியத்தை மட்டும் வச்சு சொல்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். பிஃபோர் நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஸையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை நம்ம ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இங்கே முதல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக் இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்ஷன் செல்லர் எங்கே பயப்படுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த இடம் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளே இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டோம், அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து ரேஞ்ச் அவுட் ஆகிடுச்சு, நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் வெளியே வரணும் அப்படின்னா ஒரு 60 ரூபாயில் வெளியே வரோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு போயிட்டு தான் அகைன் அந்த 60 ரூபாய் கீழே வருது. ஓகேங்களா, இது எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 6-7 வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஒரு பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 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 இடம் எங்களுக்கு செல்லர்ஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மார்க்கெட்டில் இந்த 60லேருந்து 100 போகிற இடம் ஒரு ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்த தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. எந்த இடம் செல்லர்ஸ் பயப்படுறாங்க, எந்த இடம் செல்லர்ஸ் வெளியே போகிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஒரு சின்ன ட்ரேட் எடுத்தால் கூட போதும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ இங்கே நீங்கள் அதுக்கு இந்த ப்ரீமியம் ஸ்பைக்கு எங்கே வருது அப்படின்றத பார்க்கணுங்க. இங்கே இந்த ப்ரீமியம் ஸ்பைக்கை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அட் த மணிலே பார்த்துடலாங்க. ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் ஆப்ஷன் செயின் போகிறேன். இங்கே போயிட்டு நான் இந்த சென்செக்ஸில் அட் த மணியில் இருக்கிற 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணனாலே போதும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1023 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா, 553 ப்ளஸ் 490ன்னு சொல்லும்போது 1023. இதோட மீனிங் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அட் த மணியில் ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வால்டைலாக இருக்கும். ஒரு பையர் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இதே அட் த மணி ப்ரீமியம் 1900 ரூபாய். ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 1950 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ வெறும் 1023 ரூபாய்க்கு இருக்குது. இன்னும் எக்ஸ்பைரிக்கு 2 நாள் இருக்குது. ஓகேங்களா, இதை இந்த மாதிரி எங்கே அதிகமாக ப்ரீமியம் பே பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா இங்கே மல்டி ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் சார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ராடே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு தெரிஞ்சிடுங்க. ஸோ நேற்று ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நேற்றோட டே எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் இதே ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 1080 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அது ஒரு 1/4 மணி நேரத்தில் அது பார்த்திங்கன்னா 100 ரூபாய் அவுட்டு. இப்போ தான் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இறங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்திருக்கு. அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 பாயிண்ட் ஏறி இருக்குது. அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது 100 பாயிண்டில் இருக்குது. இதில் கேம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு கேமாக தான் இருந்திருக்கும். இதே ஒரு உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ் நான் மூவ் பண்ணுறேன். ஒரு 27th ஓகேங்களா எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதாவது லாஸ்ட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு இதே ப்ரீமியம் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருந்தாங்க? நியர்லி 1903 ரூபாய்க்கு அட் த மணி ப்ரீமியம் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட்டே 1500 பாயிண்ட் இறங்குச்சு, 1500 பாயிண்ட் ஏறிச்சு. இது எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அன்னைக்கு தான் ஒரு பெட்டரான டேவாக இருந்திருக்கும். அப்போது இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ப்ரீவியஸாக இருந்த ஒரு நாள் அன்றைக்கி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் எனக்கு ஃப்ரைடே கிடைக்கல அப்படின்னா ஃப்ரைடே ப்ரீமியம் 1000 ரூபாய் தான். ஆனால் இதுவே நமக்கு அன்றைக்கி எக்ஸ்பைரி 27th ஆஃப் மே எக்ஸ்பைரியில் 1900 ரூபா இருந்தது அப்படின்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு கேம் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கே எப்போ வால்டாலிட்டி இருக்கும், எப்போ மூவ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். அப்போ எப்போ அந்த ஸ்பைக் இருக்குது அப்படின்னா அட் த மணியில் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கோ அந்த அளவு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மூவ் இருக்கும். அப்போ தான் ஒரு செல்லர்ஸ் பயப்படுவாங்க. இது கூட ஐவி இருந்ததுன்னா மொத்தம் காலி செல்லர்ஸ். அப்போது பையர் அப்போ தான் நீங்கள் உள்ளே வரணும், அது வரைக்கும் வரக்கூடாது. ஓகேங்களா, அப்போ 1000 ரூபாய் இருக்குது, இப்போ நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ் தான் வருதுன்னா கண்டிப்பாக லாஸ் வரதான் செய்யும். ஏன்னா அவன் பிளான் பண்ணியே நேற்றுலாம் பார்த்திங்கன்னா காலையும் செல் பண்ணி வச்சுருக்கான், புட்டையும் செல் பண்ணி வச்சுருக்கான். நேற்று கண்டிப்பாக கன்சாலிடேஷன் டே தான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஹையர் ப்ரீமியம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மூவ் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.
ஒரு சில நேரங்களில், அதாவது இப்போ நம்ம பார்த்தது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விஷயம், இதில் ப்ரீமியம் ஸ்பைக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரீமியம் ₹60 என்னோட ரேஞ்சை விட்டு வெளியே வருது. ஒரு உதாரணத்துக்கு அதை நான் செல் பண்ணதே ₹20 செல் பண்ணியிருப்பேன். அது 3 மடங்கு வந்தால் நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனால் அந்த ப்ரீமியம் 60லேருந்து 100க்கு போயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு நான் இங்கேயே வெளியே வந்துட்டேன், லாஸ் புக் பண்ணிட்டேன். பட் அங்கேருந்து ₹40 போனது தான் ஒரு பையர் வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே இந்த ஸ்பைக்கு அந்த ₹20 ₹60 வருதுல்ல, இதுவே ஸ்பைக்கு தான். இந்த ஸ்பைக் எப்போ நடக்குது அப்படின்றத ஒரு செல்லர் கவனிப்பாங்கங்க. அது என்னன்னா, எக்ஸ்பைரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 3 நாளைக்கு முன்னாடியே ₹20 ஆப்ஷன் ₹60 போச்சுன்னா செல்லர்ஸ் கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து இது கரெக்டான டே இல்லை. அதே ₹20 ஆப்ஷன் எக்ஸ்பைரி அன்னைக்கு ₹60 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போது அன்னைக்கு நீங்கள் ஒரு பையராக இருக்கும்போது நம்ம இந்த ஸ்பைக்கை நம்பி போகக்கூடாது. அதனால தான் ஒரு ₹5 இருக்கிற ஆப்ஷன் ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு மதியானத்துக்கு மேலே ஒரு ₹60 ₹80 வந்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது ₹1 போயிடும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் தான் முக்கியம். ஓகேங்களா? என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஒரு செல்லர் அப்படின்றவங்க ஸோ அந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அந்த கான்ட்ராக்டை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரீமியம் என்ன தான் ஸ்பைக் ஆனாலும் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பைக் ஆகிறது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அன்லெஸ் பெருசாக டெல்டா மூவ் ஆகாத வரைக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன் எக்ஸ்பைரி ஸ்பைக்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர் வந்து நம்ப வேண்டாம். இதே வந்து ஒரு ப்ரையராக மார்க்கெட் வந்து ஸ்பைக் ஆகுது, ₹20 ஆப்ஷன் 3 மடங்கு 2 மடங்கு போகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரையராக எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியம் டபுள் ஆகுது அப்படின்னா ஒரு பையருக்கு அங்கே தான் நல்ல ஒரு வேட்டை. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆப்ஷன் ப்ரீமியம் வர்சஸ் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பையருக்கு ஒரு பெஸ்ட்டான டே என்ன அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறது தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி டேஸும் கூட. இப்போது எக்ஸ்பைரி நாளைக்கு அப்படின்னா நீங்கள் பிஃபோராக வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ரீமியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு பெட்டிங் இருக்கும், ஒரு சில நேரங்களில் நியர் எக்ஸ்பைரியில் கேம் இருந்தாலும் பட் பல நேரங்களில் அந்த கேம் வந்து நல்லா இருந்திருக்காது. ஸோ அதனால் எப்போ ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ ஒரு 3 டேஸ் முன்னாடி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நல்ல ப்ரீமியமில் நல்ல ஸ்பைக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு நல்ல டே. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் ரொம்ப 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 முக்கியம். நியர் எக்ஸ்பைரியில் நான் போய் கேம் எடுக்கிறேன், நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப ஸ்பீடாக ட்ராப் ஆகும். அது வந்து ஒரு பையருக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து அந்த டேஸ் வந்து செல்லர்ஸ்க்கு நல்ல விஷயமா இருக்கும், பட் பையர்ஸ்க்கு அந்த அளவு இருக்காது. அப்படின்றதுனால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ப்ரையரான டேஸில் நல்ல ப்ரீமியம் இருக்கும்போது ஒரு என்ட்ரி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுவும் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அட் த மணி ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் எப்போ வந்து ஸ்பைக் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ₹1000 அந்த ப்ரீமியம் ₹1500 போகுது அப்படின்னா அங்கே நீங்கள் தான் இருக்கணும். ஏன்னா அங்கேவே ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன் செல்லர்ஸ் ₹500 லாஸ் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் அட் த மணியோடைய ஆட்டோ ப்ரீமியம் தான் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அதிகம். ₹1000 1500 போகுதுன்னா ₹500 லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க செல்லர்ஸ். அப்போது நீங்கள் அங்கே தான் போகணும். ஏன்னா அங்கேருந்தே மேபி சான்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக, ஏன்னா வால்டலிட்டி ஏன் ஒரு ₹500 ஏறுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நல்ல நியூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான நியூஸ் இருக்கும். அதனால தான் அந்த ப்ரீமியம் ஜம்ப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மொமெண்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தால் ஒரு நல்ல ஒரு பெட்டிங் கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணின விஷயங்களை வந்து நான் சொன்னேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன புரிஞ்சிருக்கணும், அட் த மணி ப்ரீமியம் பார்க்கணும், அதோடைய ஸ்பைக்ஸை பார்க்கணும். அந்த ஸ்பைக்ஸ் வந்து பிஃபோர் எக்ஸ்பைரி டேக்கெல்லாம் முன்னாடி நடந்ததுன்னா நல்ல ரிசல்ட் வந்து பையருக்கு கிடைக்கும். இதே ஆன் எக்ஸ்பைரி நடந்தால் பெருசாக வந்து கண்டுக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ நம்ம பேசியிருந்தோம். மேபி ஒரு சின்ன ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.